Hello friends, welcome to atraithingal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து கிச்சன்ல வந்து pan, தவா, கடாய் அதெல்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் நம்ம வந்து எப்படி வச்சாலும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இல்லாத மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ வந்து நான் உங்களுக்கு 4 ways வந்து நான் இன்னைக்கு ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாம்ன்றதை நான் சொல்றேன். இதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வே. நம்ம வீட்டில் எல்லா கிச்சன்லேயும் வந்து ஷெல்ஃப் இருக்கும். இது வந்து பேசிக்கானது. நம்ம எந்த திங்ஸும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் எனக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் வந்து பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணி. ஃபர்ஸ்ட் நான் வந்து இது ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் இது வந்து தெரியும்ல உங்களுக்கு, சூடான பாத்திரம் அப்புறம் ஏதாவது குடம் பானை அந்த மாதிரி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விற்பாங்க. எல்லா கடையிலையும் கிடைக்கும், பாத்திர கடைகளில். அந்த மாதிரி ஒரு இதை தான் நான் வைக்க போகிறேன். இதில் வந்து நம்ம வந்து இந்த கடாயெல்லாம் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அது இப்படி குழியாக இருக்கிறதுனால இப்படி ஆடும். நம்ம இப்படி வச்சுட்டோன்னா இப்போ நம்மக்கிட்ட 4 கடாய் 5 கடாய் இருக்குனாலும் ஒன்று மேலே ஒன்று வச்சு இது மேலே வச்சுட்டா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து 2 கடாய் வச்சுருக்கேன். 2 நல்லா பெரிய கடாய். இதை வந்து இப்படி வச்சுட்டேன். பாருங்கள், கொஞ்சம் கூட ஆடலை, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்பேஸில் என்ன வைக்கலான்றதை பார்க்கலாம். அடுத்து வந்து பனையாரக்கல். பனையாரக்கல் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நான் அதை வந்து உள்ளே வச்சுட்டேன். அதை ஒட்டின மாதிரி நம்மக்கிட்ட வந்து தோசைக்கல் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்கோ, சப்பாத்தி கல் அந்த மாதிரி, அது மாதிரி இருக்கிறத வந்து நான் அதை ஒட்டி வச்சுட்டேன். இப்போ வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக அப்படியே நின்றுடும். அப்புறம் இந்த இடத்துல வந்து நம்மக்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன தவா அந்த மாதிரி ஏதாவது இருக்குல்ல, ரோஸ்டட் தவா அந்த மாதிரி, அதெல்லாம் நம்ம வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து 2 ஃப்ரை பேன் இருந்தது, 2த்தையும் நான் இங்கே வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த இடமே கொஞ்சம் நீட்டாக தெரியுது இல்லை? நம்ம இப்படியும் ஆர்கனைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பிளேட் ட்ரேல வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. இப்போ என்னோடது வந்து இந்த ட்ரா மாதிரி இருக்கிறதுனால என்னால் அந்த பெரிய கடாயெல்லாம் இந்த சைடில் வச்சு ஆர்கனைஸ் பண்ண முடியும். பட் வந்து நார்மலாக பிளேட் ட்ரே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். அவங்களால வந்து அந்த பெரிய கடாயெல்லாம் வைக்க முடியாது. நம்ம வந்து சின்ன சின்ன பேனு அப்புறம் கட்டிங் போர்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு குட்டி பிளேட் ட்ரே வாங்கி இதில் நான் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து இந்த கடாயெல்லாம் வந்து நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். பெரிய கடாய் வந்து நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் நம்மக்கிட்ட லிட்டெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். சின்ன சின்ன லிட்லாம் வந்து நம்ம இதில் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி பிளேட் ஸ்டாண்டு நம்மக்கிட்ட தனியாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி ட்ராவில் இல்லாமல் தனியாக இருந்ததுன்னா நம்மளால இது மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பெரிய கடாய் மட்டும் வைக்க முடியாது. இப்போ வந்து அடுத்தது வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்திருக்கேன். இது வந்து 16 இன்ச்சஸ் இருக்குது. இந்த உள்ள நல்லா பாருங்கள், நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துட்டேன். இதுலேயும் நம்ம வந்து நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இந்த தவா எல்லாம் நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேன். இந்த கடாய் வந்து நல்லா பெருசாக இருந்ததுனால இப்படி அப்படியே நிற்க வச்சுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு வந்து அடியிலெல்லாம் பிளேஸ் இருக்குது. நம்ம சின்ன சின்னதாக ஏதாவது இன்னும் இருந்ததுன்னா அடியிலையும் வைக்கலாம். இந்த பேன் எடுத்து நம்ம அப்படியே ஷெல்ஃபுக்கு அடியிலையோ இல்லைன்னா ஷெல்ஃப்குள்ளேயோ அந்த மாதிரி நம்ம எங்கேயாவது வச்சுட்டா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ட்ரே வாங்கிக்கிட்டாலும் நம்ம இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட 4th வே. இதுதான் நான் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்க பேன் ஆர்கனைசர். இது வந்து நான் அமேசானில் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் தான் இருக்குது. இது மாதிரி நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்காமல் கூட இருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா வாங்குங்க. இது நம்ம இந்த மாதிரி நேராகவும் வச்சுக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம இப்படி நேராக வைக்கும்போது இந்த கம்பியெல்லாம் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி தான்.
இந்த மாதிரி ஒரு கம்பி மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம இந்த அடியில் வந்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம இப்படி நேராக வைக்கும் போது அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும்ல, அதனால நம்மளுக்கு வந்து இது கடைசியாக போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த கேப்பில். இங்கே வந்து பாருங்களேன், குட்டி குட்டியாக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இது வந்து நான் எடுக்கிறேன் பாருங்கள், தனியாக வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ இதில் வேணுமோ, லைக் இவ்வளோ எனக்கு வந்து இவ்வளோ சைஸ் போதும், இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பெருசு வேணும், இல்லை எனக்கு இந்த கேப் ஃபுல்லாமே வேணும் அப்படின்றது நம்ம இஷ்டம் தான். இப்போ வந்து இதை இப்படியே பிளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவ்வளோதான், நான் பிளேஸ் பண்ணிட்டேன் பாருங்க. நம்ம இஷ்டம் தான், நம்ம வந்து எவ்வளோ இது கேப் வேணுமோ அவ்வளோ கேப்க்கு வந்து நம்ம இதை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க பாருங்க. அப்படியே நம்ம வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி அழகாக வந்து பிளேஸ் பண்ணிடலாம். அது அழகாக நின்றுடும். இன்னும் கூட நல்லா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இன்னும் வந்து 2-3 கடாய் கூட, 2-3 தவா, இல்லைன்னா வந்து தோசைக்கல் அந்த மாதிரி இன்னும் கூட எக்ஸ்ட்ரா வைக்கலாம். நல்லா பிளேஸ் நிறையா இருக்குது. இந்த ஆர்கனைசர் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். நம்ம 4 வே ஆஃப் தவா ஆர்கனைசர் வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணலான்றதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க பேனு, தவா, அப்புறம் கடாயெல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்றது. நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸு, இல்லைனா வந்து அக்சசரிஸ் அந்த மாதிரிலாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்ற வீடியோஸ் வந்து நான் அடுத்தடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்கம் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you all.